ஒரு நொடியில அவங்க அம்மா பண்ண தப்பால ஒண்ணும் தெரியாத அந்த குழந்தையும் இறந்துடுச்சு. ஸ்டாப்ல ட்ரெயின் நின்றுருக்கு. அம்மாவும் கை குழந்தைய வச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு மிஞ்சி போனா 3ல இருந்து 4 வயசு தான் இருக்கும். தண்ணி பிடிக்கலான்னு இறங்கியிருக்காங்க. தண்ணியும் பிடிச்சிட்டு பக்கத்துல வேற ஏதோ வாங்கலான்னு போயிருக்காங்க. அந்த நேரம் வந்துட்டு ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. ட்ரெயின் மூவ் ஆகிறத பார்த்து அம்மா குழந்தைய தூக்கிட்டு ட்ரெயின்ல ஏறத்த ஓடியாராங்க. ட்ரெயினும் பிடிச்சிட்டாங்க. பட் ஆனா ஏறும்போது ஸ்கிட் ஆகி ட்ரெயினுக்கும் பிளாட்ஃபார்முக்கும் நடுவுல இருக்கிற கேப்ல மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் அம்மா உள்ள விழுந்துட்டாங்க. ஸோ குழந்தையாவது காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் குழந்தையுமே அடுத்த செகண்டே உள்ள விழுந்துருச்சு. 2 பேருமே சம்பவ இடத்துலயே இறந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எப்படியாவது காப்பாத்திடலான்னு கையெல்லாம் பிடிக்க போனாங்க. பட் ஆனால் அதுக்குள்ளேயே உள்ள விழுந்து சம்பவ இடத்துல 2 பேரும் இறந்துட்டாங்க. இது எல்லாமே அங்க இருக்கிற சிசிடிவில பதிவாயிருக்கு. இந்த ஃபுட்டேஜ் தான் இது. நான் நேத்து தான் தெளிவா சொல்லியிருந்தேன். பயணம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த ட்ரெயினோ, இந்த பஸ்ஸோ போனா போகட்டும். அடுத்த டைம் அடுத்த ட்ரெயின்லயோ இல்ல பொறுமையாவே போய்க்கலாம். பட் ஆனா நம்ம உயிர் போச்சுன்னா திரும்ப வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ நான் கீழே கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு சொல்றேன் மறுபடியும் நமக்கு நம்ம உயிர் தான் முக்கியம். அவங்க அம்மா பண்ண அந்த ஒரு மிஸ்டேக்கால ஒன்றும் தெரியாத அந்த குழந்தையுமே இறந்து போச்சு. ஸோ இது வந்துட்டு அங்க இருந்த எல்லாரும் வேடிக்கையை தான் பார்க்க முடியுதே தவிர யாராலையும் காப்பாற்ற ட்ரை பண்ணியும் அது முடியாம போச்சு. நமக்கு நம்ம உயிர் தான் முக்கியம். ஸோ அதனால ரொம்ப அவேர்னஸா இருங்க. ட்ரெயின் போனா போகட்டும், பஸ் போனா போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அடுத்த ட்ரெயினோ அடுத்த பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டிய இடத்துக்கு பாதுகாப்பா போனா போதும். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப அவேர்னஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடியோஸ்ல பாக்குறேன். ஒரு செகண்ட்ல வந்துட்டு ரோட கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல போறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நடந்து போகும்போதே கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிராஸ் பண்ணும்போதோ, இல்ல ஆட்டோ ஏதாவது கிராஸ் பண்ணும்போதோ திரும்பும்போது ஒரு சில செகண்ட் தான். ஸோ அங்க வந்துட்டு நிலைமையே தலைகீழா மாறி அந்த இடத்துலயே நிறைய உயிர் போயிருக்கு. தவிர்க்கிறதுக்காக தான் நான் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா உயிர்ன்றது ஒரு தடவை போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்களோட குடும்பத்தோட எதிர்காலம். ஸோ அதனால ரொம்பவும் கவனமா இருங்க.